नासतो विद्यते भावः न भावो विद्यते सतः उभयोरपि दृष्टो अन्तः त्वनयोः तत्त्वदर्शिभिः இல்லாதது எப்போதும் இருப்பதில்லை, இருப்பது எப்போதும் அழிவதில்லை. இதுவே தத்துவத்தின் சொல், இதுவே ஞானிகளின் தீர்ப்பு. உலகம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, உண்மை போல் தெரிந்து கொண்டே இருக்கிறது. கனவில் தோன்றிய ஊர் விழித்தவுடன் இல்லாதது போல. இதையும் அப்படியே பார். பெயர்கள் இருக்கின்றன, உருவங்கள் இருக்கின்றன, வருதலும் போதலும் இருக்கின்றன, மாற்றம் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் மாறாத ஒன்று இருக்கிறது. அதுவே உன் உண்மை இயல்பு, அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம். இரண்டாவது ஒன்றே இல்லை. அலைகள் பல தோன்றினாலும் கடல் ஒன்றுதானே. தங்க நகைகள் பல இருந்தாலும் தங்கம் ஒன்றுதானே. குடங்கள் 100 இருந்தாலும் மண் ஒன்றுதானே. அப்படியே இந்த உலகமெல்லாம் பிரம்மமே உள்ளது. அறியாமை கண்ணுக்கு உலகம், அறிவு கண்ணுக்கு பிரம்மம். இருளில் கயிற்றைக் கண்டு பாம்பு என்று பயந்தது போல் பிரம்மத்திலேயே உலகம் என்று மயங்குகின்றான் ஜீவன். அறிந்தவுடன் பயம் போய்விடுகிறது. மீதமிருப்பது கயிறுதானே. அறிந்தவுடன் மாயை போய்விடுகிறது. மீதமிருப்பது பிரம்மம் தானே. பிறந்தது என்று சொல்லும் உலகம், மாறியது என்று சொல்லும் உலகம், அழிந்தது என்று சொல்லும் உலகம், அனைத்தும் பெயர்களின் விளையாட்டே. சுத்த சைதன்யமே உண்மையாக உள்ளது. அதுவே நித்தியம், அதுவே சுத்தம், அதுவே பூரணம், அதுவே சாட்சி, அதுவே அமைதி. இல்லாததற்கு இருப்பில்லை, இருப்பதற்கு இல்லாமை இல்லை. இந்த ஒரு சொல்லிலேயே கீதையின் சாரம் மறைந்துள்ளது. நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ வந்து போகும் எண்ணம் அல்ல, நீ நித்திய சைதன்யம். அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம், அதுவே நீ.